ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோம்னா காஷ் ஹாஸ்பிட்டல். ஸோ இது வேக்ஸ் ஏரியா பார்த்து. ஸோ இந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு துணி வந்து இந்த பேரஃபின் வேக்ஸு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்குது, ஹீட்டு கொடுக்குறதுனால. அதில் வந்து துணியை வந்து நல்லா முக்கி எடுத்து அந்த துணியை அப்படியே ஓப்பன் பண்ணி என்னோடய மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுது பார்த்தீங்களா, ரைட்டு குவாட்ரைசர் மசில். ஸோ குவாட்ரை மசில் கரெக்டாக அந்த பெட்டலில் எலும்புக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ப்ளட் கிளாட் மாதிரி கொஞ்சம் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுது. ஸோ அந்த இடம் இந்த அட்ஜாயினிங் மசில் ஃபைபர்ஸ் வந்து நல்ல சூடால் ஒத்தனம் கொடுக்குறாங்க, ஹாட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ ஹாட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறதுனால உங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து நல்லா டைலேட் ஆகுது. ஸோ டைலேஷன் ஆகிறதுனால இங்கே மோர் பிளட் ஃப்ளோ வரும். அண்டு மோர் வால்யூம் ஆஃப் பிளட் ஃப்ளோ வரதுனால உங்களுக்கே தெரியும், மோர் ஆக்சிஜன் அண்ட் மோர் நியூட்ரியன்ஸ் சப்ளை கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து அந்த டேமேஜ்டு மசில் ஃபைபர்ஸை வந்து நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இதுதான் ஹாட் கம்ப்ரெஷன்ஸு. ஸோ நல்ல சூடுங்க, சூடுனா அப்படி ஒரு சூடு. அது சூடு குறைய வந்து துணி வந்து நல்லா பிடிச்சி அழுத்துறாங்க. இன்னும் அதில் சூடு கம்மியாக துணி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறாங்க அந்த ஹீட்டு. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ ஹாட் கம்ப்ரெஷன்ஸ். இன்னொரு மெத்தடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் வந்து டைரெக்டாக குவாட்ரைசஸ் மசில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதிலே பார்க்கலாம், இதில் அந்த ஜெல்லு வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. அந்த ஜெல் அப்ளை பண்ணி இது வந்து கரெக்டாக காலில் ஆல்ரெடி 2 ஸ்டாப் மேலேயும் கீழே வந்து அப்ளை மீன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து சொருகிடுவாங்க. சொருகி அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இம்பல்ஸு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மோட்ஸ் வேணும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி காசுலேயே உங்களுக்கே கிடைக்கும், நீங்களே வீட்டிலே நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனால் அதோட குணமே வேறு. ஸோ இந்த 4 இடம் எலக்ட்ரோடு வச்சுக்கிறாங்களே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிடிச்சி விடுற மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து செட் பண்ணி விடுறாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, எந்த அளவுக்கு உன்னால் அந்த பவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்து வச்சுட்டு அது ஒரு 20 நிமிஷம் ஜஸ்ட் லைக் அங்கே ஒரு பேரஃபின் வேக்ஸ் மோல்டன் வேக்ஸில் சூடத்தோட ஒரு 20 மினிட்ஸு, இது இன்னும் ஒரு 20 மினிட்ஸு. ஸோ என்ன சொல்லலாம், ஒரு டோட்டல் 40 மினிட்ஸ் ஆஃப் தெரப்பி. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த வைப்ரேஷன் வரனால நல்லா பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது அகெயின் அந்த மசிலை கொஞ்சம் பிடிச்சி விடுற மாதிரி இருந்தாலும் அங்கே டென்ஷன் ஆகுது. ஸோ அங்கே வந்து மோர் பிளட் சர்க்குலேஷன் கூடும். ஸோ அகெயின் த்ரூ பிளட் மோர் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன் சப்ளை உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் செகண்ட் டே இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் வந்து 4th டே. இன்றைக்கி ஆக்சுவலாக 5 நாள் வர சொன்னாங்க, ஆனால் 3 நாள் தான் போனேன். அதில் எனக்கு காலில் நல்ல பெட்டராகி வந்துச்சு. பிகாஸ் அந்த 21 டேஸ்லேயே என்ன சொல்லலாம், ரெகுலர் ஒர்க் அவுட்டு, ரெகுலர் டேமேஜும் பண்ணுவேன், ப்ராப்பர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, கேலரிஸ் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கறதுனால தெரிஞ்சோ தெரியாமலே என்னோடய ரிக்கவரி ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ எனக்கு ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆயாச்சு. இப்போ என்னால் இப்போ நல்லாவே நடக்க முடியுது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த வைப்ரேஷன் கொடுக்குற டைமில் என்னால் கால் வந்து சரியாக மடக்க கூட முடியல, அந்த மாதிரி நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு வந்து கால் நல்லாவே மடக்க முடியுது. லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் தெரியுது, பட் ஓகே ஃபைன், அது மேனேஜ் பண்ணுறது தான். இன்றைக்கி ஸ்குவாட் கூட பண்ணி பார்த்தேன், ஸ்குவாட் பண்ண முடியுது, ஃப்ரீ ஸ்குவாட்ஸு ஒரு 2 ரெப்பு பண்ணி பார்த்தேன்.
அது கொஞ்சம் நல்லா ஏடிஜி ஸ்குவாட் பண்ண முடியுது. நல்லா ஹேஸ் டு கிராஸ் பட்டக்ஸ் வந்து முட்டி கீழே வரைக்கும் போகும், உட்கார முடியுது என்னால். ஏன்னா பட் ஸ்டில் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஈவன் தோ டாக்டர் சொன்னாங்க 5 நாள் வந்து நீங்கள் கால் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற நேரம் இல்லைங்க. காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜிம்னு எனி டைம் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். ஸோ ஓகே, நவ் ஐ ஆம் ஃபீலிங் குட் அண்ட் ரிகவர்ட். தேங்க்யூ வெரி மச்.